சார் வணக்கம். வணக்கம். தமிழக முதலமைச்சராக திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு அந்த பதவியேற்ற விழாவிலேயே 3 கையெழுத்து போட்டார். அதனுடைய பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதனுடைய கையெழுத்து எல்லாம் இப்பொழுது செயல்பாட்டில் வந்திருக்கா? அது புதிதாக போட்ட திட்டமா அல்லது பழைய திட்டத்திற்கு ஏதாவது செயல் பண்ணுறீங்க? அவருக்கு கையெழுத்து போட தெரியுங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி கையெழுத்து போட்டிருக்காரு. ஏற்கனவே பல கோடிக்கெல்லாம் கையெழுத்து போடுறாரு. அவர் செக்கு புக்கிலெல்லாம் கையெழுத்து போடுறாருல, கோடிக்கணக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணுறவர் தான். அவர் கையெழுத்து போட தெரியுங்கிறது நமக்கும் தெரியும். அப்புறம் என்ன கையெழுத்துன்னு சொல்கிறாரு? கையெழுத்துனா 2500 ரூபா கொடுக்குறோங்கிறத கையெழுத்தா? இல்லை. அல்லது 4000 ரூபா கொடுக்குறோம் வேலை இல்லாதவங்களுக்கு, அந்த கையெழுத்தா? 6 சிலிண்டருக்கான கையெழுத்தா? இல்லை. என்ன கையெழுத்து போட்டீங்க? கையெழுத்து சிங்கப்படையா? சிங்கப்படை ஏற்கனவே இருக்குங்க. எங்க சிங்கப்படை பெண்கள் போலீஸ் படை திமுக ஆட்சியில இருக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இருக்கு. அதேதான் பேரை அழிச்சுக்கிட்டு எழுதுறாங்க. விமன் போல்ஸ்ன்னு இருந்ததை சிங்கப்படைன்னு எழுதிக்கிறாங்க. என்ன அது? சிக்கர் விட்டுறதுதான். அது என்ன போதையே? கஞ்சா பொருளை எங்க தொலைச்சாங்க? கஞ்சா பொருளை கஞ்சா அடிச்சுக்கிட்டு தானாங்க 10 வயசு பொண்ணை கற்பழிச்சிருக்கான் கோயம்புத்தூர்ல முந்தா நாளைக்கு. கஞ்சாவை எங்கே தொலைச்சாங்க? கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு ஒரு கையெழுத்து. அதான் ஊரை ஏமாத்துறது. சிங்கப்பன் ஊரை ஏமாத்துறது. 200 மின்சாரம். ஏன்னா 200 யூனிட் ஏங்க, ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. மாதம் 200 யூனிட் மின்சாரம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு அப்புறமா 2 மாதத்துக்கு ஒருக்காங்கிறீங்க. எப்படி? அதுவும் ஊரை ஏமாத்துறது தானே. அதுவும் 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவங்க தான் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. எல்லாரும் கிடையாதா? இல்லைங்க, 100 யூனிட் எல்லாருக்கும் இருந்தது. ஆமா. இப்போ இவர் என்ன சொல்றாரு? 500 யூனிட் தரேன்னு சொன்னாரு. எங்க இல்லைங்க, உங்க மடியிலிருந்து பிடிக்கிட்டாங்க பணத்தை. நீங்க என்னவா பாக்கெட்டை திறந்து வச்சுக்கிட்டு போடுங்கிறீங்க. உங்க மடியிலேருந்து பிடிக்கிட்டாரு ஜோசப் விஜய். ஏற்கனவே எவ்வளோ யூனிட் பயன்படுத்தினாலும் 100 யூனிட் ஃப்ரீயாக இருந்தது இல்லை, அதை பிடிங்கிட்டாரு. இப்போ 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் 200 யூனிட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஏற்கனவே 100 இருக்கு. அப்போ நீ 100 தான் சொல்லணும். அதை நீ 200 வந்து மாதம் நீ சொன்னேன். ஆனால் இப்போ 2 மாதத்துக்கு ஒருக்கா நீ சொல்கிறேன். அப்போ இது ஏற்கனவே அன்லிமிட், எவ்வளவு யூஸ் பண்ணாலும் 100 ஃப்ரீ இருந்தது. இப்போ நீ 500 யூஸ் பண்ணால் தான் ஃப்ரீன்னு சொல்கிற. ப்ராடு தானேங்க. போட்ட 3 கையெழுத்து, 3 கையெழுத்துமே ப்ராடு கையெழுத்து, ஏமாத்துற கையெழுத்து. நான் ஏமாத்துறதான் செய்வேன். சினிமாவை பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு எனக்கு ஓட்டு போட்டீங்க? ஏங்க அப்போ நீ சினிமாவில் பண்ணது என்னதுன்னு கேட்டீங்க. அது ஏமாத்துங்க. சினிமாவில் பெட்டிஷன் எழுதுறேன். நான் பெட்டிஷன் எழுதி உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். அது உண்மையா? அது ஏமாத்துங்க. அது நடிப்புன்னா ஏமாத்து தானேங்க. ஏங்க நடிப்புனா ஏமாத்து தானே. என்ன நடிப்புங்கிறது ஏமாத்து தானேங்க. இல்லை, ஷாக் ஆகிட்டேன். நீங்கள் 3 திட்டத்தையும் எங்க 3 திட்டமும் பிராடு, ஊரை ஏமாத்துறது. அவங்க செய்கிறது வசூல். எவ்வளவு வசூல் வரும்? நான் வசூல் பண்ணி தரேன் அப்படின்னு வருவாய்த்துறைக்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. அப்போ எவ்வளோ வசூலிக்க முடியும்? நாம் இந்த எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கு எத்தனை 1000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் உடனே எடுக்கணும். அது முடியுமா? அப்படி தான் அமைச்சரவை கூட்டத்தை ஜோசப் விஜய் போட்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவங்க திட்டமெல்லாம் வசூல் தான். இந்த 3 கையெழுத்துமே ப்ராடு கையெழுத்து. அது எதுவுமே சரியானது கிடையாது. ஏன்னா சிங்கப்படை ஏற்கனவே இருக்குது, மகளிர் படை. அதுக்கு பேர் தான், ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. அதே போல் போதையை ஒழிக்கிறதுங்க எங்கே ஒழிச்சாங்க? எப்போவுமே சொல்கிறது தான் போதையை ஒழிக்கலாம். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? போதை ஒழிப்புத்துறை இருக்குது தமிழ்நாட்டில். என்ன? மது ஒழிப்புத்துறை. மது ஒழிப்புத்துறை என்ன செய்கிறாங்க தெரியுமா? மது வியாபாரம் பண்ணுறாங்க. என்ன? தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கிறதுனா மதுவை குடிக்கிறது. அப்படி தான் தமிழ்நாட்டில் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதே போல் மதுவை ஒழிக்கிறதுக்கு ஒரு கையெழுத்து போட்டாருன்னா அப்போ 10 வயசு பொண்ணு முந்தா நாள் கோயம்புத்தூரில் மது இல்லாமல் நடந்துச்சா? எப்படி? அதில் நீங்கள் எல்லாம் ஒழிச்சா எப்படி நடந்திருக்கோங்க? எல்லாம் கையெழுத்த போட்டுட்டா போதுமா? என்ன எல்லாம் சினிமா. போங்க, நேராக தேட்டருக்கு போங்க, திரையை பார்த்து கேளுங்க. திரையில் வருவார் விஜய், அப்போ கேளுங்க. உங்கள் கேள்விக்கு அவர் பதில் கொடுப்பார் திரையிலேயே. வணக்கம்.